மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். துதிப்போம் என் தேவனே புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஒரு பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், ஒரு பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த உண்மை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த உண்மை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய சிந்தனையிலே ஒரு திருச்சபையை கற்கும் கூடமாக மிக சிறப்பாக பயன்படுத்தின எஸ்ரா என்கிற ஒரு தேவ மனிதரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். எஸ்ரா என்கிற தேவ மனிதனை குறித்து திருமறை சொல்லக்கூடிய சான்று எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகன் எஸ்ரா. அவனோடு கர்த்தருடைய கரம் கூடவே இருந்தது. கர்த்தருடைய கரம் கூடவே இருந்ததினால் அவன் வேண்டியதெல்லாம் அவனுக்கு கிடைத்தது என்று திருமறை வசனம் உரைக்கிறது. வசனத்தை ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன். எஸ்ராவோடு கர்த்தருடைய கரம் கூடவே இருந்தது. எனவே அவன் ராஜாவிடத்தில் எதை கேட்டானோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, கர்த்தருடைய கரம் யாரோடு இருக்கிறதோ அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் ஆசிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். திருமறையிலே எலியா என்கிற தீர்க்கதரிசியோடு கர்த்தருடைய கரம் இருந்ததாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே திருமறை சொல்லுகிறது. அதே போல நெகேமியா என்கிற தேவ மனிதனோடு நெகேமியா 2ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யோவா ஸ்நாபகனோடு லூக்கா 1ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கரம் கூடவே இருந்தது என்று. கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும் கரம், கர்த்தருடைய கரம் அரவணைக்கும் கரம், கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்துகிற கரம். இந்த கரம் இன்று எஸ்ராவோடு கூட இருந்தது. எஸ்ராவோடு கூட இருந்தபடியினால் இந்த எஸ்ரா என்ன எதிர்பார்த்தானோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் அவனுக்கு கை கூட செய்தார். அன்பானவர்களே, நம்மோடு கர்த்தருடைய கரம் கூடவே இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, யார் இந்த எஸ்ரா? எஸ்ரா யார்? அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமையாக இருந்த பொழுது அங்கிருந்து விடுதலை பெற்று 3 குழுக்களாக ஜனங்கள் வெளியே வருவார்கள். முதல் குழுவை வழிநடத்தின செருபாபேல் இஸ்ரவேலுக்குள்ளே வந்து எருசலேமிலே ஆலயத்தை கட்டுவார். அதற்கு பிறகு அடுத்த குழு பாபிலோனிலிருந்து புறப்பட்டு வரும். இந்த குழுவை எஸ்ரா வழிநடத்துவான். எஸ்ரா வழிநடத்தி எருசலேமுக்குள்ளே வந்து எருசலேமில் இருக்கக்கூடிய அவல நிலைகளை பார்த்து அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு புது வீழ்ச்சியை கொண்டு வருவான் இந்த எஸ்ரா. ஆக செருபாபேல் ஆலயத்தை கட்டுவான், எஸ்ரா ஆத்துமாக்களை கட்டுவான். அதற்கு பிறகு 3வது குழுவுக்கு நெகேமியா தலைமை ஏற்று அதே எருசலேமுக்குள்ளே வந்து எருசலேமின் மதில்களை கட்டுவான். இதுதான் திருமறையினுடைய மிக சுருக்கமான வரலாறு. இப்படிப்பட்ட இந்த எஸ்ரா யார் என்று வேதம் சொல்கிறது? நாம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி வேதத்தை கற்று தேர்ந்த ஒரு வேத வல்லுநன் தான் இந்த எஸ்ரா. இவன் வந்து எருசலேம் ஆலயத்திலே வேதத்தை மக்களுக்காக வாசித்து காட்டி அந்த வசனத்தின் வழியாய் ஜனங்களை மனம் திரும்ப வைத்தவன் தான் இந்த எஸ்ரா. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை கவனித்து பாருங்கள். ஒரு மேடையிலே நின்று கொண்டு எஸ்ரா வேதத்தை வாசிக்கிறார். அந்த சமயத்திலே ஜனங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை கேட்டு மானம் குத்தப்பட்டவர்களாய் தங்கள் கரங்களை எடுத்து கை கூப்பி ஆமேன் ஆமேன் என்று சொல்லி மானம் கசந்து அழுது ஒரு பெரிய மனமாற்றத்துக்கு நேராய் எஸ்ரா வேதத்தை பயன்படுத்தியது திருமறையில் சொல்லப்பட்டிருக்கும். இப்படி வேதத்தை விளக்கினவன் இந்த எஸ்ரா. அந்த எஸ்ராவோடு கூட வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் கூடவே இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தருடைய கரம் கூடவே இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எஸ்ரா 3 காரியங்களை தம் வாழ்விலே நிறைவேற்றினான். அந்த 3 காரியங்களை இந்த நாள் சிந்தனையினுடைய மையமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1, எஸ்ரா செய்த முதல் காரியம், அவன் வேதத்தை வாசித்தான். வேதத்தை வாசித்தான். அவனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அன்பானவர்களே, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். அங்கே எஸ்ரா வேதத்தை ஆராய்வதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக எருசலேமுக்குள்ளே வந்த இந்த எஸ்ரா அவனுக்குள் ஒரு உறுதிப்பாடை எடுத்துக் கொள்ளுகிறான். என்ன உறுதிப்பாடு? வேதத்தை நன்கு ஆராய வேண்டும், வேதத்தின்படி வாழ வேண்டும், வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த தீர்மானம், இந்த எண்ணம் அங்கே சபைக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்கி விடுகிறது. நெகேமியா ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார். அந்த இடத்திலே எழுந்து நின்று எஸ்ரா வாசிக்க துவங்கின அடுத்த நொடியிலே மகா பெரிய எழுப்புதல். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆத்துமாக்கள் மீட்டெடுக்கப்படும். நீங்களும் வேதத்தை வாசிப்பதற்கு உங்களை ஆயத்தம் செய்வீர்களா? நம் வீடுகளிலே சும்மாவே இருக்கக்கூடாத ஓர் புத்தகம்தான் வேதம். அன்பானவர்களே, திருமறை. அன்பானவர்களே, இனி எவ்வளவு திருமறை சும்மா இருக்கிறது? சற்று யோசனை செய்து பாருங்கள். பீரோக்களிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற திருமறை இருக்கிறது, டிவி பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற திருமறை இருக்கிறது. எத்தனையோ வீடுகளிலே பல திருமறைகள் பயன்படுத்தப்படாமலே இருக்கிறது. அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஒருபொழுதுமே ஊட்டி வைக்க கூடாது. வில்லியம் திண்டேல் என்கிற ஒரு தேவ மனிதர் இந்த திருமறை எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தன் உயிரையே கொடுத்து தியாகம் செய்தார். எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இருந்த திருமறையை மொழிபெயர்ப்பதற்காய் எவ்வளவு பாடுபட்டார். மொழிபெயர்த்தார் என்பதற்காக அவரை தீயிலே வைத்து எரித்து கொலையும் செய்தார்களே. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த புனிதமான திருமறையை பல பேர் பூட்டி வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு பைபிளை வீட்டில் நீங்கள் சும்மா வைத்திருந்தால் தயவு செய்து அதை இன்னொருவருக்கு கொடுத்து விடுங்கள். இன்னொரு ஆத்மா பிழைக்கட்டும், இன்னொரு ஆத்மா ஆண்டவரை குறித்து அறியட்டும். அந்த தாகத்தில் தான் இந்த எஸ்ராவும்
அந்த வேதத்தை வாசிப்பதற்கும் அதை சொல்லுவதற்கும் தன்னை ஆயத்தப்படுத்தினான். எனவே கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. வேதம் வாசிக்கிறவர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கும். இரண்டாவது, கர்த்தருடைய கரம் யாரோடு கூட இருந்தது? அன்பானவர்களே, எஸ்ரா ஆண்டவரை நம்பினான். எஸ்ரா ஆண்டவரை நம்பினான். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21, 22 ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த எஸ்ரா தலைமையிலே ஜனங்கள் பாபிலோனில் இருந்து எருசலேம் நோக்கி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 4 மாத பயணம். இந்த 4 மாத பயணத்திலே எஸ்ராவோட திரளான பொருட்கள் இருக்கிறது. வெள்ளி இருக்கிறது, பொண்ணு இருக்கிறது, விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. வனாந்தரத்திலே கொண்டு வர வேண்டும். அத்தனை பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பெரிய ராணுவ பாதுகாப்பு தேவை. எஸ்ரா என்ன நினைத்தார் தெரியுமா அன்பானவர்களே? இந்த பொன்னையும் பொருளையும் இந்த விலையுயர்ந்த பொருட்களையும் பாதுகாப்பதற்கு நான் ராஜாவிடத்திலே போவேனா? ஒரு பொழுதும் இல்லை. வசனத்தை கவனித்து பாருங்கள். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்படி ராஜாவிடத்திலே போனால் அது வெட்கம். ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய நான், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்கிற ஆராதனை வீரனாகிய நான், வேதத்தை வாசிக்கிற நான் உலகத்தை நோக்கி போகக்கூடாது. அப்படி போனால் அது வெட்கம் என்று சொல்லி, இந்த வார்த்தை அங்கே எஸ்ரா பயன்படுத்துகிறார். வெட்கம் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் பாருங்கள். தன் பயணத்துக்காக அந்த பொருட்களை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் நடக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எஸ்ரா உலகத்தை விசுவாசிக்கவில்லை, ஆண்டவரை விசுவாசித்தான். ராணுவத்தை விசுவாசிக்கவில்லை, ஆண்டவரை விசுவாசித்தான். அப்படி எஸ்ரா கர்த்தருக்குள் விசுவாசமுள்ள ஒரு மனிதனாயிருந்தான். மூன்றாவதாக இந்த எஸ்ரா வெளிப்படுத்தின அடுத்த விஷயம், எஸ்ரா ஜெபிக்கிற வீரனாயிருந்தான். ஒன்று வசனத்தை வாசித்தான், இரண்டாவது தேவனை நம்பினான், மூன்றாவது ஜெபித்தான். அன்பானவர்களே, எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, இந்த எஸ்ரா ஆண்டவர் சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருந்தார் என்று. தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்த பொழுது, போராட்டம் வந்த பொழுது எஸ்ரா அப்படியே இருந்து விடவில்லை. ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து காத்திருந்து கண்ணீரோடு ஜெபித்தபடினால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது என்று. ஜெபிக்கிறவர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கும் அன்பானவர்களே. அப்படித்தான் இந்த எஸ்ரா ஆண்டவர் சமூகத்திலே வேதம் வாசிக்கிறவனாகவும் ஆண்டவரை நம்புகிறவனாகவும் அதே நேரத்தில் ஜெபிக்கிறவனாகவும் இருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய கரமும் அவனோடு கூட இருந்தது. உங்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டாமா? வேதத்தை வாசியுங்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள், கர்த்தர் சமூகத்திலே ஜெபித்து நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.